கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நம்பர் வணக்கம்ங்க. 21/3/2025ங்க. இந்த விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விற்பனை பதிவு இருக்குதுங்க. ஒரு சோ குவாலிட்டியான மயிலை மாடுங்க, ஒரு பூச்சி காலக்கண்ணு இருக்குதுங்க, ஒரு சினை மாடு இருக்குதுங்க, ஒரு நேரம் ஒரு 1 லிட்டர் கறவை கறக்கூடிய ஒரு மயிலை மாடு காங்கேயம் மாடு இருக்குதுங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் தார்பார், அதாவது காங்கேயமும் தார்பார்க்கும் கிராஸுங்க. காங்கேயம் மாட்டுக்கு தார்பாருக்கு ஊசி போட்டு பிறந்த கன்று, தலையத்திலே நல்ல ஒரு நேரம் ஒரு 3 லிட்டர் 3.5 லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு மடிகாம்பு சுத்தத்திலையும் நல்ல குணவனத்திலையும் நல்ல பால்மையில வெண்மையான நேரத்தில் சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல கல்கண்டாட் இருக்கக்கூடிய கிடாரிங்க. மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தம்ங்க. அதாவது வந்து காங்கேயம் மற்றும் தார்பார்க்கிற கிராஸ்னாவே வந்து பார்த்திங்கன்னா கறவைத்திறன் தலையத்திலே ஒரு 3-3.5 கறக்கிற அளவுக்கு நல்லா ஒரு கறவைத்திறன் இருக்குங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம். ரொம்ப சாதுவான குணம்ங்க. நேரத்தில் நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க. தலையீத்து கிடாரிங்க. கறவைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை, அந்தளவுக்கு நல்ல குணமாக இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. கிடாரி பொறுத்தளவுக்கு தலையீத்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்க. ரெண்டாணியத்து பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பு ஆயிடுச்சுங்க. 6 பல் கடைமுளைப்புன்னு சொல்லாமுங்க. ரெண்டாணியத்து கிடாரி நல்ல பால் மயிலையில் காங்கேயம் மற்றும் தார்பார்க்கர் கிராஸுங்க. காங்கேயமும் தார்பார்க்கருக்கும் கிராஸ் ஆனாவே வந்து பார்த்திங்கன்னா கறவைத்திறன் அப்படிங்கிறது நல்ல பட்டையை கறக்கூடிய அளவுக்கு நல்ல மடிகாம்பு சுத்தம் நல்ல கறவைத்திறன் இருக்குங்க. போன இதில் தெரிஞ்ச நண்பர்கிட்ட நேரம் ஒரு 1.5 லிட்டர் டு 3-3.5 லிட்டர் வரைக்கும் கறந்துட்டு இருந்த மாடுங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு கறவைத்திறனுக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டாணியத்து மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. பல் கடைமுளைப்பு ஆயிடுச்சு. 6 பல் டு கடைமுளைப்பு நிற்கிதுங்க. நல்ல பால் மேலையாக இருக்கும். நல்ல உங்களுக்கு வெயிட் கணத்தில் இருக்குங்க. மடிகாம்பு சுத்தம் ரொம்ப மடிகாம்பு சுத்தம் அருமையான மடிகாம்பு சுத்தம் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம். போன இதுலேயும் வந்து கறவைக்கு கால் அணைக்காமல் காலையில் ஒரு 3, சாயங்காலம் ஒரு 2-2.25 வரைக்கும் கறந்துட்டு இருந்தாங்க. கிடாரி கன்று வந்து பார்த்திங்கன்னா போன ஏற்று கன்று சரியான முரட்டு சைஸ் கண்ணாக வச்சுருக்காங்க. அது கொடுக்கல, மாடு போது கொடுத்துருக்குறாங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. பல் 6 பல் டு கடைமுளைப்புங்க. ரெண்டாமியத்து தார்பார்க்கர் மற்றும் காங்கேயம் கிராஸ் கிடாரி நல்ல பால் மேலையில் மல்லிகைப்பூ வெண்மையாக இருக்குங்க. முகத்துலேயும் கொம்பு தலையிலையும் நல்ல தெளிவான கிடாரியாக இருக்கும். வேணுங்கிற நம்பர் தொடர்பு கேட்டு மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமா. இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது 48,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். மற்ற விவரங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக தொடர்பு கேட்டு மேலே கொடுத்துருக்கிற நம்பரை சரி பார்த்து கூப்பிட்டிங்கன்னா என்ன தேதியில் பதிவிட்டுருக்கணும் அப்படிங்கிற தெளிவாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கம் தெளிவாக கொடுத்துடலாம். மாட்டை பொறுத்தளவுக்கும் இன்னும் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 4-3-7 கறக்கிற அளவுக்கு கறவைத்திறன் வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஈத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் காங்கிரஸ் தார்பார்க்கர் கிராஸ் ஆகும்போது கறவைத்திறன் கண்டிப்பாக கூடி வருங்க. வீடியோவில் 2வது பதிவாக பார்த்துட்டு இருக்கிறது இன்றைக்கி தான் புது வரவாக வந்திருக்குதுங்க. வண்டியிலேருந்து இறக்குனது நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்புங்க. கோபுரத்தமிழ் அமைப்பு. நல்ல மயிலை மாடு, அழகில் சிறந்த லட்சணமான மயிலை மாடுங்க. ஒரு 100ல் ஒரு 4 மாடு டு 5 மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகத்துலேயும் இந்த கொம்பு தலையிலையும் இந்த நிறக்கால் சுத்தத்துலேயும் நல்ல திமிழ் ஏற்றத்தில் பின்மாடு ஏற்றத்துலேங்க தெளிவான மாடு. மடிகாம்பு சுத்தம் 4 காம்புக்கும் 4 விரல் கேப்பில் தெளிவாக இருக்குங்க. இளம் கறவையில் ஒரு 3-6 லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு. மயிலை மாடு பழைய வரைக்கும் மாடுங்க. ஈத்து 6 பல் முடிஞ்சு இப்போ கடைப்பல் ஆகுதுங்க. ரெண்டாணியத்து கண்ணுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் 4ஆம் மாடு மாதிரி தெரியும், இல்லை கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது கண்ணு. இன்னும் முழு பல் சேர்ந்து வரும்போது மாடு இன்னும் உருண்டு வந்துடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து இறக்கி கொண்டு வந்து வீடியோ எடுத்தனால கொஞ்சம் வயிறு வந்து நம்பாமல் இருக்கும். மற்றபடி தீவனம் அடர் தீவனம் எல்லாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய மாடுங்க. மாட்டுக்கு காலைக்கிணை சேர்க்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 நாள் ஆச்சுங்க. மாடு வந்து 1/2 கிலோ சுண்டிக்கிச்சு. கண்டிப்பாக சினை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்று வந்து 6 மாதம் டு 7 மாதம் இருக்குதுங்க. மாடு காலைக்கிணை சேர்க்கப்பட்டு ஒரு 20 நாள் டு 25 நாள் ஆச்சுங்க. இந்த மாட்டையும் கண்ணையும் ஜோடி எடுக்க விரும்புகிறவங்க நல்ல பால்வர்க்கமான மாடு. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 1.5 லிட்டர் கறவையில் தாராளமாக இருக்கும். நீங்கள் கொண்டு போய் நீங்கள் இன்னொரு பால் வத்த வரைக்கும் கறக்கிற மாதிரி இருந்தாலும் கறக்கலாமுங்க. இல்லை கன்றுக்குட்டியே விட்டு நல்லா திடம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக இந்த மாடு செட் ஆகுங்க. மற்றபடி மாட்டில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு தீன் தண்ணி எடுக்கிறதுக்கு பால் கறவை நல்ல இளங்கறவையில் ஒரு 3-6 லிட்டர் கறவைக்கும் நல்ல ரட்டத்தமிழ் அமைப்பு நல்ல மகாலட்சுமி முகம் அம்சம் உள்ள ஒரு கிடாரி கண்ணோட நல்ல மாடும் நல்ல தெளிவான மாடு. வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்துங்க. இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே போச்சுன்னா கண்டிப்பாக வெட்டுக்கு போகும். மாடு ஒரு 35 ரூபாய்க்கு போகுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா தனியாக வளர்ப்புக்கு ஏதாவது வாங்கலாம். 35-37 ரூபாய்க்கு மாடு விற்றாலும் கன்று வந்து வளர்ப்புக்கு அதுக்கு உண்டான விலைக்கு விற்கக்கூடிய அளவு கண்ணில் தரம் இருக்குது. இந்த 2 மாடு கன்று 2ம் சுழி சுத்தமுங்க. 2யும் சேர்த்து எடுக்க விரும்புகிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. இந்த மாடு கன்று 2ம் சேர்த்து 64,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு எடுத்துக்கங்க. மற்றபடி மாட்டை பொறுத்தளவுக்கு நல்லா சோ குவாலிட்டியான மாடுங்க. சோ குவாலிட்டியான கிடாரி கண்ணோடு இருக்குது.
ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்திலேருந்து மேற்கு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 கால்நடைகள் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லியும் விற்பனை பதிவு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் 12 மணிக்கு முன்னாடி வந்துடுங்க. நார்மலாக நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் காலையில் 6 மணி to சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்து வந்துக்கலாம். வீடியோ பதிவில் 3ஆவதாக பார்த்துட்டு இருக்குங்க ஒரு கறம்ப கன்று, ஒரு பூச்சிக்காலை கறம்ப கன்றுங்க. வயது 14-15 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குங்க. கொண்டு போனதையும் நீங்கள் காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கம் தயார் பண்ணுறதுக்கு சூப்பரான கன்றுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்சி கன்றுக்கு ஆகாதுங்க. கொஞ்சம் கொம்பு பின்னாடி போய் முன்னாடி வர மாதிரி இருக்கும். மயில கன்று பூச்சி கன்றுக்கு வந்து இன்னுமே கொம்புதல் நல்லா இருக்கணும். ஆனால் காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா உடம்பு பொறுப்பில் சரியான உடம்பு பொறுப்பு, குவாலிட்டி, தாடகுடி இல்லாமல் பின்மாடை ஏற்ற நல்லா உருட்டு வாழல, குழாம்புல் நாளும் நல்லா கருப்பட்டி வச்சாட்ட உருட்டி வர மாதிரி நல்ல குழாம் அமைப்பு, குறைப்பழுது கிடையாதுங்க, கலப்பு சொல்லி கிடையாதுங்க. எல்லா சொல்லியும் ஒவ்வொரு சொல்லி தெளிவாக இருக்கும். இந்த 14-15 மாதமான மயிலக்கன்று பூச்சிக்கன்று காலக்கண்ணுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க. வீடியோவில் 4ஆவது பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கிடாரி கண்ணுங்க. ஒரு 7 நாள் to 10 நாளுக்குள்ளே இருக்கும். சுழி சுத்தமாக இருக்குங்க. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்கும். மாட்டுக்கும் குறைப்பழுது கிடையாது, கழிப்பு சொல்லி கிடையாதுங்க. பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்கும். 4ஆவது ஈத்து கன்று மாடு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கரை வீடியோ இன்றைக்கி நம்ம முழுமையாக போட முடியல. ஆனால் கரை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி தான் தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. கண்ணுக்கு ஒரு 7 நாள் to 10 நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம். இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக 100% எந்த விதமான ஒச்சமும் இல்லாமல் இருக்குது. நேரில் வந்து நீங்கள் 2 நேரம் கறந்து பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் 2 நேரம் கறந்து பார்த்து எடுத்துக்கலாமுங்க. வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் நம்ம ஃபார்மில் எந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும். அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி தாராளமாக நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்றோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோமுங்க. டெய்லியும் வந்து ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் 100% ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்க முடியுங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், ஜோலார்பேட்டை வரைக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க. எல்லா ஊர்களுக்கும் டெய்லியும் வந்து ஏதோ ஒரு மாடு ஏதோ ஒரு கன்று புக் ஆகிட்டே தான் இருக்குங்க. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கும் பட்சத்தில் 5,000 ரூபாய் வாடகை கொடுத்தால் போதுங்கிற அடிப்படையில் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோங்க. மேலும் நல்ல பதிவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. டெய்லியும் ஒரு 5 to 8 விற்பனை பதிவு கண்டிப்பாக போடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5 பதிவாக நம்ம போட்டுறோங்க. அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா எந்த மாடு எந்த கன்று பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கேளுங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஜாயிண்ட் வாடகையில் தாராளமாக டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியில் கொண்டாந்து நம்ம இறக்கி கொடுத்துற வரைக்கும் நம்ம பொறுப்படுத்திக்கிறோமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டர் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி கோயம்புத்தூர் ரோட்லேயே இருக்குதுங்க. நேரில் வந்து எந்த ஃபார்மில் நீங்கள் மாடுகள் கன்றுகள் பார்க்க வர மாதிரி லொக்கேஷன் கொடுத்தோம். தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். கறவு மாடுகளாக இருந்தால் 100% 2 நேரம் கறந்து பார்த்து வீடியோ போட்டுக்கலாமுங்க. நீங்கள் எடுத்து விற்பனை விலை முடித்து எடுத்துக்கலாமுங்க.